இல்லை. அதே நேரம் கருவாடுகள், ஃப்ரூட்ஸுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அனுப்பி தரலாம். பழங்களும் அனுப்பலாம். நானேயோட இதில் கொண்டு போனா சில லிக்விட் சாமான் அனுப்பலாம், தேன் அனுப்பலாது அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் அனுப்பலாம். கனவேட்ட கேள்வி என்னன்னா, இங்கேருந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுறோம் இந்தியாவுக்கு? ஆன்லைன் புக்கிங் பண்ணால் நீங்கள் வீட்டை உங்களோட ப்ராடக்டை பேக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணுவோம். இது நிறைய ப்ரீவியஸாக இருக்கும் இந்த வீடியோ. வெளியிடங்களோட ஒப்படைக்கு சரியா மிக குறைந்த விலையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பார்சல் சர்வீஸ் எல்லாமே செய்துன்னு வரணும். இந்தியாவுக்கு விசா தேவைன்னு சொன்னால் விசா எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம். பொதுவாக இப்போ மக்களுக்கு கூட பிரச்சனை, இது அனுப்பலாமா அதை அனுப்பலாமா, இந்த பொருளை கூட கொடுத்தா அனுப்புவாங்களா, திரும்ப வந்துடுவா பார்சல்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு டேக்ஸ் சொன்னால் நீங்கள் அது நாங்கள் தான் போடுவோம். நாங்கள் கட்ட தேவையில்லை, நீங்கள் கட்ட தேவையில்லை. சில பேர் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து மறந்து முடிஞ்சிருக்கு, அங்கே வெளிநாட்டு போய் முடிஞ்சிருக்கு. அங்கே வந்து யோசிப்போம், அது மறந்து முடிஞ்சது, நீ என்ன எடுக்கிறது, திருப்பி இலங்கை போகணுமா, பார்சல் எடுக்கலாமான்னு சொல்லி மறந்ததுகள் எடுக்கலாம். கேஎஸ் சங்கல் சேனல் பார்த்து வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு நார்மலாக வந்து இப்போ என்னென்ன சாமான் அனுப்பலாம், என்ன சாமான் அனுப்ப முடியாது. சில பேருக்கு இங்கே ஆயுர்வேதிக் எண்ணெய் தேவையான கேட்பினோம், சில பேர் குழந்தை தேவையான கேட்பினோம், அதெல்லாம் அனுப்பலாம். நீங்கள் சில சாமான் இப்போ நாங்களே இந்த சில அலி எக்ஸ்பிரஸ்லாம் எடுப்போம், சில ரிட்டர்ன் சொல்லுவாங்க, இங்கே போய் எடுக்கிறது என்ன விட்டுருவோம் நாங்களே. அப்படி அதெல்லாம் செய்யக்கூடிய நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இனி எங்களை நாடுங்க, நாங்கள் கிளீனாக முடிச்சுதான். உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் கேஎஸ் சங்கர். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நெல்லியடியில் நிற்கிறேன். குறிப்பாக நெல்லியடி டவுனுக்கு போகிறதுக்கு முதல் நெல்லியடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே, அதுக்கு நேராக முன் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது கடையா தீபாராம் லங்கா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஒரு பார்சல் சர்வீஸ் ஒன்று இருக்குது. இங்கே அமர்ந்தாங்க. நீங்கள் இலங்கை இருக்கிறார்கள் வெளிநாட்டுக்கு பார்சல் போட யோசிப்பீங்க, வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இலங்கைக்கு பார்சல் போட யோசிப்பீங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில் போட யோசிப்பீங்க தானே. அதுக்கு வந்து இந்த இடம் நீங்கள் சரியான இடமா இருக்குது. வேணும்னு சொன்னால் இவையில் வந்து வெளியிடங்களோட ஒப்படைக்கு சரியாக மிக குறைந்த விலையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பார்சல் சர்வீஸ் எல்லாமே செய்துன்னு வரணும். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட வந்து ஏர் டிக்கெட் புக்கிங், மற்றது வந்து பார்சல் சர்வீஸ், அது தவிர பார்த்தீங்கன்னா சொன்னால் மணி எக்ஸ்சேஞ்ச், டூர் பேக்கேஜ்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செய்யணும். குறிப்பாக இப்போ நான் வந்து ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் முக்கியம். அந்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது இருக்குது. அந்த நாட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் சாமான் மட்டும் தான், இந்த சாமானை போகிறதுக்கான பார்சல் சர்வீஸ் இருக்குது. பட் அந்த நாட்டுக்கு டூர் பேக்கேஜ் இருக்குது. எல்லா நாடுகளுக்கும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட சில நாடுகளுக்கான டூர் பேக்கேஜும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மணி எக்ஸ்சேஞ்ச், இப்போ ஒரு காசு மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால், வெளிநாட்டு காசு மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து மாற்றிக்கொள்ளலாம். இல்லை அந்த நாட்டு காசு தேவைன்னு சொன்னாலும் நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்கள்? நல்லா இருக்கும் அண்ணா. ஓகே. உங்களோட பெயர்? என் பேர் ரமணன். ஓகேண்ணா. இந்த தீபாராம் இதை பேர் சொல்லுங்கள், எவ்வளோ காலம் இருக்குது? தீபாராம் 14 வருடங்களாக வேர்ல்டு வைட் சர்வீஸை நாங்கள் செய்துட்டு வரோம். மிக முக்கியமாக பார்சல் சர்வீஸ், ஃப்ளைட் டிக்கெட்ஸ், மணி ட்ரான்ஸ்ஃபர், இந்த சர்வீஸை நாங்கள் செய்து. டூர் பேக்கேஜும் இருக்குது. டூர் பேக்கேஜும் இருக்குது. குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும் செய்து விடுவோம். சரி, ஓகே. மற்ற வந்து உண்மையாகவே நீங்கள் சொன்னீங்க இந்த தீபாராமில் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறோம் பார்சல் சர்வீஸ் எல்லாமே. ஆமாம். அது என்ன மாதிரி என்ன? இப்போ நாங்கள் வந்து மிக முக்கியமாக எங்கெங்கே கொஸ்ட் கட்டிங் பண்ணிடலுமோ அதை செய்திருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டைரெக்டாக அயாட்டா ஏஜென்ட்ஸ், எல்லா நாடுகள்லையும் இந்தியாவாக இருக்கட்டும் யூகேயாக இருக்கட்டும், டைரெக்டாக அயாட்டா ஏஜென்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து ஏர்லைன்ஸோட டைரெக்ட் டீல் பண்ணுவோம். இதில் வந்து இடைத்தரகர்கள் இல்லை, கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் தன்னும் இடைத்தரகர்கள் இல்லை. நாங்களே நேரடியாக கிளியர் பண்ணி நேரடியாக செய்கிறபடியாக எங்களோட ப்ரைஸிங் வந்து குறைவாக இருக்கும். யூகேலேருந்து எடுக்கிறதா இருந்தால் எங்களுக்கு வந்து 1 கிலோவுக்கு வந்து போப்போன், 1 கிலோவுக்கு வித்தின் 7 டேஸில் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். இங்கே ஸ்ரீலங்காவில் 7 நாளில் டெலிவரி பண்ணுவோம். இதே நேரம் சீக்காரோ இருந்தால் 45 நாளில் டெலிவரி பண்ணுவோம். ஸோ யூகே கஸ்டமர்ஸுக்கு தெரியும், தீவிரமான ஒரு நேம் தெரியும். இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களோட நாட்டில் செய்யணும்னு சொல்லி எங்களோட சர்வீஸை கொடுக்கணும், எங்களோட மக்களுக்கு எங்களோட சர்வீஸை கொடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. பட் அது மெயினாக வந்து உங்களோட தீபாராம் எந்தெந்த நாடுகள் இருக்குது? எங்களோட பிரான்ச்சஸ் வந்து யூகேல 6 இடத்துல இருக்குது. வெம்பிளி, குரைடன், கெய்ஸ், லூசியம், ஈஸ்கேம், கொவன்ட்ரி, இந்த 6 இடங்கள்ல இருக்குது. 6 இடங்களையும் மணி ட்ரான்ஸ்ஃபர், பார்சல் சர்வீஸ், ஃப்ளைட் டிக்கெட்டிங், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், டூர் பேக்கேஜ் எல்லாத்தையும் செய்யலாம். இப்போ இந்தியாவுக்கு விசா தேவைன்னு சொன்னால் விசா எல்லாத்தையும் நாங்கள் செய்து கொடுப்போம். ஓகே. அதே நேரம் இந்தியாவில் வந்து டி நகர், வலசரவாக்கம், திருச்சியில் வந்து கேகே நகர், வயலூர் ரோடு, இந்த இடங்கள்ல இருக்குது. இந்தியா போனாலும் பார்சல் போட்டு இந்தியா போனால் என்ன வீடியோன்னா, நாங்கள் டி நகர் பிரான்ச் வந்து சென்னை சில்க் போர்த்தீஸு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் சரவணா ஸ்டோர்ஸு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes ஒர்க்கிங்கில் கொடுத்துட்டு வந்துடலாம். நீங்கள் அதுலேயே ரிலாக்ஸ் ஆகிடலாம் கூடுதலாக. ஓகே. பட் ஒரு முக்கியமான கேள்வி என்ன, இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ எத்தனை பார்சல் சர்வீஸாக இருந்தாலும் மக்கள் இருக்க முதலாக விஷயம் வந்து அந்த பாதுகாப்பு தன்மை. இது நாங்கள் போட்டால் போய் சேருமா, திருப்பி ரிட்டர்ன் ஆகுமா, அடையில இல்லாட்டி காணாமல் போயிடுமா, சாதாரண இருக்கக்கூடிய பிரச்சனையே தான்.
பட் இப்போ ஒரு நம்பிக்கைத்தன்மையான நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட என்ன நாங்கள் நம்பலாமே இதுக்கு வந்து 2 விடயம் இருக்குது. ஒரு விடயம் வந்து நாங்கள் அதை வந்து லொஸ்ட் ஆகாமல் மிக பத்திரமா நாங்கள் கொண்டே சேர்ப்போம். இருந்தாலும் ஏன்னா இதை வந்து நாங்களே கொண்டு போகிறல தானே எல்லா நாட்டு வீட்டு இடையில டெலிவரி பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, நெக்ஸ்ட் வந்து ஏர்லைன்ஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஒரு விதம் நாங்கள் எதிர்பார்ப்போம் அது நடக்கலாம். நடந்தால் அதுக்குரிய நாங்கள் ஆரம்பத்துலேயே அதோட வேல்யூ என்னன்னு கேட்போம். அந்த வேல்யூவை ரீஎம்போஸ் பண்ணுவோம். கொரியர் சார்ஜ் ஒன்றில் அந்த ப்ராடக்டை வேண்டி தந்தால் திரும்ப நாங்கள் அனுப்புவோம், நாங்கள் பே பண்ணுவோம். வந்த ஒரு அஷூரன்ஸ் நாங்கள் கஸ்டமர்ஸை கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸும் இருக்குது. இன்சூரன்ஸே தேவைன்னா ஆட் பண்ணால் அதுக்குரிய பேமெண்ட். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட வந்து பிரான்ச் வந்து ஸ்ரீலங்கா, இந்தியா அதாவது யூகே 3 நாள்லையும் இருக்குது. 3 நாள்லேருந்து நாங்கள் வேறு ஒரு நாள் எல்லாத்துக்கும் அனுப்பிக்கொள்ளலாம் என்ன. ஓகே, மற்ற இப்போ முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ கூட இலங்கையில் இருக்கிறாங்கலாம் தூடுகள் சாமான்கள் அது இதுன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறேன். இது வந்து தனியாக யூகே கண்டு மட்டும் இல்லை, எல்லா நாட்டுக்கும் அனுப்பலாம். கனடா, லண்டன் எல்லா நாட்டுக்கும் அனுப்பலாம். ஓகே, இது வந்து இப்போ என்ன மாதிரி உங்களோட பேக்கேஜ் இருக்குது? எங்களுக்கு வந்து 1290 ரூபா யூகேக்கு அனுப்புறதுக்கு, இலங்கையிலேருந்து யூகேக்கு அனுப்புறதுக்கு 1 கிலோவுக்கு. அதே நேரம் இந்தியாவிலேருந்து யூகேக்கு அனுப்புறதுக்கு 450 இந்தியன் ருபீஸ். அதே நேரம் யூகேலேருந்து ஸ்ரீலங்காக்கு அனுப்புறதுக்கு 399 பவுண்ட்ஸ் per கிலோ. ஓகே, இது வந்து இப்போ 10 கிலோவுக்கு குறைய அப்படின்னு 10 இப்போ எங்களுக்கு வெயிட் குறைய ரேட் கூடவாக இருக்கும். வெயிட் கூட ரேட் குறைவாக இருக்கும். இது வந்து ஒரு அவரேஜான ரேட்டை, பெஸ்ட் ரேட்டை நாங்கள் சொல்கிறோம். அப்போ கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட கேட்கல அவன் என்ன கிலோ அனுப்ப போயிருமோ அதுக்கு மாதிரி ரேட்டை நாங்கள் சொல்லுவோம். குறிப்பாக வந்து சில வந்து 10 கிலோ குறையன்னு சொன்னால் கொஞ்சம் தொகை கூடவே இருக்கும். அது 10 கிலோ கூடன்னு சொன்னால் குறைவாக இருக்கும். ஓகே, தமிழ்லேயே காய்ச்சி எல்லா பிரான்ச்சும் இந்தியாலையும் சரி யூகேலையும் சரி தமிழில் காய்ச்சி போடலாம். பட் இன்னொரு விஷயம் இருக்குது. சில பேர் என்ன பாஸ்டர் சைஸ் இப்போ நாங்கள் போடுறோம்னு சொன்னால் போட்டு யோசிப்போம், அங்கே போய் சேருமோ. இப்போ அங்கே இருக்கிறாங்க யோசிப்போம், எங்கே போய் கேட்குறது, நாங்கள் வேறு இல்லையோன்னு சொல்லி எங்கே போய் கேட்குறேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை. உங்களோட யூகே பிராஞ்ச் இருக்காங்க, யூகேக்காரர் போய் நேராக கேட்கலாம் அந்த பிராஞ்சில். இப்போ நீங்கள் இங்கேருந்து யூகேக்கு அனுப்பிட்டீங்கண்டா யூகே டைமுக்கே நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் பெராட்டி. என்ன எல்லா பிரான்ச்சஸுக்கும் எங்களோட சிஸ்டம் வந்து சென்ட்ரலைஸ் சிஸ்டம். இப்போ எல்லா பிரான்ச்சஸுக்கும் அந்த அப்டேட்ஸ் இருக்கும், நீங்கள் கேட்கலாம். அதே யூகேல அனுப்பிட்டு இங்கே பிரான்ச் இப்போ நெல்லியடியில் இருக்குது, கொழும்புல இருக்குது. அப்போ அங்கே கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இப்போ யூகேன்னு டைம் 5:30 மணி தான் டிஃப்ரென்ஸ். அப்போ யோசிப்போம் நம்ம இப்போ கால் பண்ணோம், ஏன்னா அங்கே 9:30 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ யோசிப்போம் அந்த அந்த வெளியே சொன்னும் இருக்காது உங்களுக்கு. இப்போ நான் வந்து பகல் கேட்கப்படனா இங்கே வந்து கேட்கலாம், இரவு கேட்கப்படனா யூகே நம்பர் அடிச்சும் கேட்கலாம், அங்கே இருக்கிறாங்க இங்கே அடிச்சு கேட்கலாம். நெல்லியடியில் உங்களோட பாஸ்வேர்டு போட்டில் காலையில் வந்துட்டு சொல்லி கேட்கலாம். நீங்கள் வந்து இந்த உங்களோட பிரான்ச்சை வந்து கலெக்ட் பண்ணணுமா இல்லாட்டி வீட்டை ஒன்று டெலிவரி பண்ணுவீங்களா? வீட்டை ஒன்றே டெலிவரி பண்ணுவோம். நாங்கள் பிரான்ச்சு வேறு தேவையில்லை, வீட்டில் டெலிவரி பண்ணுவோம். யூகேல எடுக்கிற பார்சலும் வீட்டில் எந்த நாட்டு சர்வீஸும் வந்து டோர் டு டோர். ஓகே, பட் வந்து இப்போ இங்கே வந்து தரணும் என்ன டைமுக்கு கொண்டு தரணும் பண்ண? இங்கே வந்து நீங்கள் எவ்ரிடே வந்து ஈவினிங் ஒரு 3க்கு முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா சேம் டே கனெக்ட் பண்ணிடுவோம். நாங்கள் இன்னொரு பியூட்டி என்னென்னா கஸ்டமருக்கு முன்னாடியே பேக் பண்ணுவோம். நாங்கள் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி அவைக்கு முன்னாடியே லேபிள் எல்லாம் ஒட்டிடுவோம். ஒரு பேக்கில் போட்டு அங்கே அனுப்பி பாக்ஸுக்கு இவ்வளோ கிலோ வரும் இதை கூட்டுங்க, அப்படி இல்லை. அவைக்கு முன்னாடி வெயிட் எல்லாம் போட்டு அவைக்கு முன்னாடி ஃபைனல் எல்லாம் வெயிட் எல்லாம் பார்த்துக்கலாம். பக்கத்துலேயே நீங்களே பார்த்துக்கலாம். பட் இன்னொரு கேள்வி என்ன, இப்போ சாமான் கொண்டு வரதுக்கு சரி பாக்ஸ் கொண்டு வர மாட்டோம், அது வந்து நீங்களே போடுங்க? நாங்களே பாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். பேக்கிங் அவைக்கு முன்னாடியே முடிப்பீங்க. சில இடத்துல யோசிப்போம் நாங்கள், சரி உங்கள் பெட்டி பண்ணி போகணும், எங்கள் பெட்டிக்கு எங்கே போகணும் தான் தெரிஞ்சிருக்கோம். இல்லை அதெல்லாம் இல்லை, நீங்களே எல்லாம் கொடுப்பீங்க. இதே நேரம் இன்னொரு சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறோம் என்னன்னு சொன்னால், எங்களோட சிஸ்டத்துக்குள்ளாலே ஆன்லைன் புக்கிங் பண்ணலாம். ஆன்லைன் புக்கிங் பண்ணால் நீங்கள் வீட்டை உங்களோட ப்ராடக்டை பேக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணி எங்களோட பிரான்ச்சுக்கு கொண்டு வந்துட்டு பிரான்ச்லேருந்து அங்கே மூவ் பண்ணுவோம். இது வந்து எந்த இடத்துக்கு? இப்போ நெல்லியடியில் எங்களோட பிரான்ச் இருக்குது, இப்போ இப்போதைக்கு இருக்குது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும். நெல்லியடியில் வந்து நீங்கள் யாழ்ப்பாணம் வந்து கலெக்ட் பண்ணுவீங்க? எல்லா இடம் கலெக்ட் பண்ணுவோம், எல்லா இடம் கலெக்ட் பண்ணோம். அது எங்களுக்கு ஆர்டர் பண்ணலாம். யூகேலையும் அப்படி தான்? யூகேலையும் அப்படி தான், இந்தியாலையும் அப்படி தான். எல்லா பேக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து கலெக்ஷன் பண்ணிக்க சில இடங்களில் டைரக்ட் எங்கட சர்வீஸ் இருக்கும், சில இடங்களில் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் இருக்கும். அப்போ தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் வந்து ப்ராப்பராக பேக் பண்ணி இதுக்காட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ப்ராப்பராக பேக் பண்ணி தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுப்போம். எங்கட சர்வீஸ்னா நாங்கள் தமிழில் கதைச்சி நாங்கள் மேனேஜ் பண்ணலாம், இது என்னென்ன சமாளித்து செய்யலாம். ஆனால் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் போய்க்குள்ள வந்து பேக் பண்ணிடலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அதில் வந்து இங்கே ஸ்ரீலங்கா பொறுத்தமல்ல 1 கிலோவுக்கு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும், 100 ரூபா வரும். ஆனால் யூகே பொறுத்தமல்ல இப்போ M25க்குள்ளே ஆர்டர் பண்ணிச்சிடமாண்டா 10 பவுண்ட்ஸ் வரும் கலெக்ஷனுக்கு. அதை மெட்டீரியாக்கில் ஆர்டர் பண்ணிக்கல வந்து டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதில் பர்மிங்கம், கோவன்ட்ரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸிங் இருக்குது. ஸோ
யூகேல பெஸ்ட் இந்தியா நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அதே நேரம் ஸ்ரீலங்காலையும் அந்த சர்வீஸை கொடுக்கணும்னு விரும்பி தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே மேடம், முக்கியமான விஷயம் இந்த ப்ரைஸ்ன்னு சொல்லி வரைக்க இப்போ நார்மலாக ஸ்ரீலங்காவில் இருந்து இப்போ யூகேக்கு அனுப்பணும் சொன்னால் எவ்வளோ சொன்னீங்கன்னா 1290 இப்போ கிலோ குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே. ஆமாம். அதாவது இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு அனுப்ப போகிறோம்னு சொன்னால் இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறோம்னா 2000 ரூபா. அங்கே எதுவும் கிரீன் சார்ஜ் இல்லாமல் டோர் டெலிவரி கொடுப்போம். ஆமாம். சில பேர் என்னென்னா கூடுதலாக அங்கேருந்து இந்தியாவிலேருந்து சில ப்ராடக்ட் எடுப்பினோம், அவைக்கு அதை சரி வராது, ரிட்டர்ன் பண்ணணும். கனவேட்ட கேள்வி என்னென்னா இங்கேருந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுறோம் இந்தியாவுக்கு, இந்தியா ரிட்டர்ன் பண்ண முடியாமல் இருக்குது. அதை நாங்கள் செய்கிறோம், இலவாக்கி இருக்கிறோம் இப்போ எங்களோட மக்களுக்கான. ஓகே. சில சாமான் இப்போ நாங்களே இந்த சில அலி எக்ஸ்பிரஸ்லாம் எடுப்போம், ஸோ ரிட்டர்ன் சொல்லுவாங்க, இங்கே போய் எடுக்கிறது என்ன சொல்லி விட்டுருவோம் நாங்களே. அப்படி அதெல்லாம் செய்யக்கூடிய நீங்கள் யோசிக்க தேவையில்லை, இனி எங்களை நாடுங்க நாங்கள் க்ளீனாக முடிச்சு தரோம். ஓகே. மிக மிக முக்கியமான கேள்வி கேட்க போகிறோம். இப்போ வந்து உங்களோட பார்சல் சர்வீஸ் இருக்குது தானே, பொதுவாக இப்போ மக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை இது அனுப்பலாமா அதை அனுப்பலாமா, இந்த பொருளை கூட கொடுத்தா அனுப்புவாங்களா, திரும்ப வந்துடுவா பார்சல்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கு. நார்மலாக வந்து இப்போ என்னென்ன சாமான் அனுப்பலாம், என்னென்ன சாமான் அனுப்ப முடியாது? இதில் அனுப்ப முடியாத சாமான்கள்னு சொன்னால் பிளேமபிள் ஐட்டம், ஏர்லைன்ஸ் ஆனில் பேன் பண்ணப்பட்ட ஐட்டங்கள் மட்டும்தான் அனுப்புவோம். தீப்பெட்டக்கூடிய மாதிரியான ஏர்லைன் பிளேமபிள் ஐட்டம் அனுப்ப முடியாது. கேட்புரம் உதாரணத்துக்கு கேட்புரம், நெக்ஸ்ட் வந்து என்னென்னு சொல்கிற பெர்ஃப்யூம் அதுகள், அது அந்த பிளேமபிள் இருந்தால் அதை அனுப்ப முடியாது. ப்ளஸ் வந்து வேல்யூபிள் ஐட்டம் லைக் சில பேர் என்ன செய்கிறது, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும் இல்லை பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும், இங்கே இந்த ரிங்கை செய்து அனுப்புறது, அது பவுண்டில் அதை அனுப்ப முடியாது. நெக்ஸ்ட் வந்து கரன்சி அனுப்ப முடியாது, இந்த காசு அனுப்ப முடியாது, இந்த விஷயங்களை அனுப்ப முடியாது. பட் வந்து இப்போ சில பேருக்கு அந்த மருந்துகள் இருந்தாங்க. இப்போ சில பேர் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து மருந்து முடிஞ்சிருக்கு, அங்கே வெளிநாடு போய் முடிஞ்சிருக்கு, அங்கே வந்து யோசிப்போம் அட மருந்து முடிஞ்சது நீ என்ன எடுக்கிறது, திருப்பி இலங்கை போகணுமா, பார்சல் எடுக்கலாமான்னு சொல்லி மருந்துகள் எடுக்கலாம். டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் அதை நாங்கள் அனுப்பி தரோம், பிரச்சனை இல்லை. அதே நேரம் கருவாடுகள், ஃப்ரூட்ஸுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அனுப்பி தரலாம். பழங்களும் அனுப்பலாம். மாங்காய் அனுப்பினா உங்களுக்கு நல்லா வாங்க அனுப்பலாம். அதே கருவாடுகள் சில பேருக்கு ஊர் கருவாடு தான் விருப்பம், சில இந்த கருவாடு அனுப்பலாம்னு சொல்லுவாங்க. இல்லை அனுப்பலாம், அதை வந்து இந்த ப்ராப்பராக நாங்கள் பேக் பண்ணோம், வேக்யூம் பேக் பண்ணி இருந்தால் அனுப்பலாமா, அந்த வாசனம் வழியில் இருக்காம இருந்தால் அனுப்பலாம். ஓகே. சில இடங்கள்ல அந்த மருந்து அனுப்பலாம்னு சொல்லுவாங்க, லிக்விட் ஐட்டம் அது என்ன மாதிரி? மருந்து அனுப்பலாம், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மருந்து அனுப்பலாம். லிக்விடும் அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கு, அனுப்பலாம். எண்ணெய்கள் எல்லாம் அனுப்பலாம். உங்களுக்கு சில பேருக்கு இங்கே ஆயுர்வேதிக் எண்ணெய் தேவையான கேட்பினோம், சில பேர் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு தேவையான கேட்பினோம், அதெல்லாம் அனுப்பி தரலாம். நீங்கள் ஊரோட இருக்கிற மாதிரி எங்கள் மூலம் அனுப்புறத மூலம் நீங்கள் அதை ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி செய்யணும். இல்லை நானே இதில் கொண்டு போனா சில லிக்விட் சாமான் அனுப்பலாம், தேன் அனுப்பலாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அனுப்பலாம். இதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன தேவை, அந்த அனுப்புறது மட்டும் தான் இல்லை. உண்மையாக இது நிறைய பேர் யூஸாக எனக்கு இந்த வீடியோ என்ன சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிற யோசி மறந்து முடிஞ்சதுன்னு சொன்னால் இலங்கை எடுக்கலாமா, தங்கண்ட ஒரு லிக்விட் ஒன்று எண்ணெயோ இதை ஆயுர்வேத எண்ணெய் முடிஞ்சதுன்னு சொன்னால் அது எடுக்கலாமான்னு சொல்லி யோசிப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை வந்து எடுத்துக்கொள்ளாமே. கரெக்ட். ஓகே. இது இல்லை கருவாடும் எடுக்கலாம், கருவாடு கூட எடுக்கலாம். தனியாக ஒரு சாமான் மட்டும் போடணும்னு சொல்லுவாங்க, அப்படி என்ன மாதிரி தனியாக ஒரு சாமான் சொன்னால் சில உடுப்பு மட்டும் அனுப்பணும்னு சொன்னால் அதுக்கு அனுப்பலாம். உடுப்புலாம் அனுப்பலாம். வேறு சாமான சேர்த்து அது போகணும். இல்லை அப்படி தேவையில்லை, அனுப்பலாம். அது தனி அனுப்பல, அது மற்ற சாமான சேர்த்து கொண்டு வாங்க அனுப்பலாம். உதாரணத்துக்கு கருவாடு மட்டும் அனுப்ப முடியாது, சில உடுப்புகள் எல்லாமே தனி உடுப்புகள் அனுப்பலாம். எண்ணெய் மட்டும் அனுப்பணும்ன்றது கஷ்டம், தனியாக அனுப்புறது கஷ்டம். ஓகே. சில விஷயம் தனியாக அனுப்பலாம், சில விஷயங்கள் இதாக அனுப்பலாம். ஓகே. மற்றதுனா இப்போ பொதுவாக எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து யோசிப்பாங்க, நான் அதை கேள்வி தான் கேட்க போகிறேன். என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு சில நாடுகளுக்கு அனுப்பிக்க வந்து இந்த டேக்ஸ் அண்ட் விஷயம் ஒன்று இருக்குது தானே, இப்போ நாங்கள் அனுப்பிக்க அங்கே வந்து டேக்ஸ் அவைலபிள் வெட்டுப்படும், அவங்க கூட காசு கட்டி எடுக்கணும்னு சொல்லி அந்த பிரச்சனை ஒன்று இல்லை. அது என்ன மாதிரி? இதில் வந்து இப்போ எங்களோட ஓன் சர்வீஸில் நாங்கள் அனுப்பிக்கல வந்து அங்கே எந்த வித ஹிடன் சார்ஜஸும் இல்லாமல் தான் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். இங்கே எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதான் உங்களோட சார்ஜ், மீது எது வந்தாலும் அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. அந்த சார்ஜஸ் அது நாங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் கட்ட தேவையில்லை. அதே நேரம் டிஹெச்எல்ல போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு வீதம் சந்தர்ப்பம் இருக்குது டேக்ஸ் பெறதுக்கு, அதில் நீங்கள் நீங்கள் பே பண்ணி தான் எங்களோட ஓன் சர்வீஸில் பண்ணுறதுக்கு அதுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ். ஓன் சர்வீஸ் சொல்லிங்க 7 நாளா 5 to 7 days 5 to 7 working day. ஓகே. அது வந்து டேக்ஸ் வராது. டேக்ஸ் வராது மீன்ஸ் அதுக்கு நாங்கள் பொறுப்பு. நீங்கள் பொறுப்பு. நாங்கள் டேக்ஸ் வந்தால் நீங்கள் கட்டுவீங்க, நாங்கள் கட்டுறது இல்லை. இது நல்ல ஐடியாவே இருக்குது. அதே வந்து டிஹெச்எல் என்ன பண்ணணும்னு சொன்னால் சில நேரம் பெறலாம்.
சரி இப்போ இவ்வளோ நேரம் பண்ணால் இந்த பாசஸ் ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ அடுத்த இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இப்போ சில பேர் இந்த இங்கே காசு அனுப்பி இந்த பார்சல் செய்கிற விஷயம் இல்லாமல் இருக்குது தானே. இப்போ எங்கள்கிட்ட இந்த ஜாமான் வேண்டி போடுங்க நாங்கள் காசு தரோம்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள்கிட்ட வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன மாதிரி? எங்கள்கிட்ட வந்து யூகேல வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்ரூவல் FCN அப்ரூவலோட நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அங்கே நீங்கள் எங்கே இருந்து யூகேல எங்கே இருந்தும் எங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லாட்டி எங்களோட ஆஃபீஸை விசிட் பண்ணி கேஷாகவும் பே பண்ணலாம். ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இங்கே உங்களுக்கு பேங்க்கு கிடைக்கக்கூடிய மாதிரி பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி. உடனே வேணுமா இல்லாட்டி சேம் டே ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது, நெக்ஸ்ட் டே ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது. சேம் டேக்கு ரேட் வந்து குறைவு, நெக்ஸ்ட் டேக்கு ரேட் வந்து கூட. கஸ்டமர் அதில் செலக்ட் பண்ணலாம் எது தாங்களே தேவைன்னு சொல்லலாம். நம்மளை வந்து இப்போ நான் ஒரு காசு அனுப்ப சொன்னால் லண்டன்லேருந்து இருக்கேன், நான் காசு அனுப்ப சொன்னால் இப்போ உங்களோட வாரம் தானே வந்து அனுப்பிக்க அதே ரேட் வருமா இல்லாட்டி இந்த மாதிரி என்ன எக்ஸ்ட்ரா ஏதாவது சார்ஜஸ் வருமா? இல்லை, சார்ஜஸ் வந்து கமிஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஃப்ரீ இருக்குது, அந்த ஒரு ஆஃபர்ஸ் இருக்குது கரண்ட்லி இருக்குது. அதிலும் பார்க்க நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு £5 நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். அதில் வந்து சேம் டே ட்ரான்ஸ்ஃபருக்கு £3, நெக்ஸ்ட் டே ட்ரான்ஸ்ஃபருக்கு £5 நாங்கள் பே பண்ணணும் எக்ஸ்ட்ரா வேணா. எவ்வளோ அமௌண்ட்னாலும் அதே தானே? எவ்வளோ அமௌண்ட்டா அதுதான். சரி, இப்போ நாங்கள் இந்த தீபாராமுக்கு வந்து என்னென்ன சர்வீஸ் செய்யணும், என்ன மாதிரி எங்கெங்க பிரான்ச் இருக்குது, குறிப்பாக UK, இந்தியா, ஸ்ரீலங்கா 3 நாள்லேயும் பிரான்ச் இருக்குது. இங்கே இருந்தவொடனே நீங்கள் எந்த நாட்டுக்குமே உலகத்தில் பார்சல் அனுப்பி கொள்ளலாம் என்ன? ஓகே, அது தவிர வேறு சொல்ல போகிறீங்களாண்ணா? இல்லை, இதில் வந்து உங்களோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு வர்ற ஆக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அதை வந்து சொன்னால் அதைக்கு வந்து ₹50 டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் per கிலோ. இதில் ஆஃபர் வந்து நெக்ஸ்ட் 2 மந்த்துக்கு இருக்குது. 2 மந்த். இன்றைக்கு இந்த வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஜனவரி மாதம் 14 எடுக்கிறோம் என்ன. இது வந்து மார்ச் மாதம் 14 மட்டும் இந்த ஆஃபர்ஸ் இருக்கிறேன். KS சங்கர் சேனல் பார்த்து வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு ₹50 இலங்கை காசு. வெளிநாடுன்னு சொன்னால் வெளிநாட்டில் வந்து சொன்னால் ஒரு கிலோவுக்கு வந்து அங்கே இந்தியாவிலே யூகேலேருந்து வர்றதுக்கு 380. உங்களோட சேனல் பார்த்துட்டு வரணும்னு சொன்னாங்க மட்டும் £3.80. £3.80 வந்து டிஸ்கவுண்ட் தரும். நல்ல விஷயம். நான் கேள்வி பண்ணிச்சுன்னா சரி எது கேட்டா எடுத்துட்டு விட்டுட்டேன். ஓகே, அங்கே சேனல் பார்த்து வராங்களுக்கு யூகேலேருந்து இங்கே இலங்கைக்கு அனுப்ப போறீங்கன்னு சொன்னாலும் இலங்கையிலேருந்து யூகேக்கு அனுப்ப போறீங்க இல்லாட்டி இந்தியா எந்த நாட்டுக்கு அனுப்பினா ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுப்பீங்களே. அப்போ எனக்கு ஒரு பாசலை போட்டுருங்க வெளிநாட்டில் கண்டு ஸோ அப்போ அடிக்கு ஓகே, நல்ல விஷயம். என்ன மாட்டது வந்து இதை விட இன்னும் நீங்கள் சிறப்பாக நிறைய பிரான்ச் சொன்னால் நிறைய மக்களுக்கு இப்படி யோசனை மாதிரி இருக்கும் கிடையாது. எங்களோட கஸ்டமர்ஸுன்ற சப்போர்ட்லாம் நாங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால கஸ்டமர்கிட்ட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடந்து வரோம். வந்தாலே ஒரு பார்த்தோம் அதில் ஒரு விஷயம் என்ன என்ன அந்த முன் போர்டில் வந்து வாடிக்கையாளர் திருப்தி எங்கள் நோக்கம் சொல்லி போடுறதுங்க நல்ல விஷயம் உண்டு. இப்போ நிறைய இடங்கள்ல அந்த சர்வீஸ்ன்றது ஒரு இதாக இருக்கும். என்ன இதாக இருந்தாலும் சர்வீஸ்ன்றது முதல்ல முக்கியம். அப்போ அடுத்தது வேற தோணும். அதை வந்து அது மெயினாக செய்யணும். அதில் நீங்கள் பார்க்குற மக்கள் நீங்கள் லண்டனில் இருந்தாலும் சரி, கனடாவில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, பாசலை இலங்கைக்கு அனுப்பலாம், இலங்கையிலேருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம். என்ன? கரெக்ட். ஓகே, நன்றி. நன்றி. ஓகே, தேங்க்யூ.